அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள், உப விதிகளும் 44 இருக்கு. இப்ப நம்ம இந்த ஜாதகத்துல வேதகன் அப்படி சொல்லக்கூடிய தசாபுத்திகளை பற்றி மிக கவனமாக பார்க்க வேண்டிய காலம். முக்கியமா திருமண காலம் வரும் பொழுது, திருமண காலத்திலே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வரும் பொழுது, அந்த காலகட்டத்தில் தசாபுத்திகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முக்கியமா தசா சந்தி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா நமக்கு சொல்லுவாங்க. தசா சந்தி அப்படின்னா ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசையானது முடியும் தருவாயத்திலே இருந்து பெண்ணுக்கு நடக்கக்கூடிய தசானது தொடங்கக்கூடிய காலமாக இருந்தால், இரண்டு தசாநாதர்கள் அங்க ஒரு தசை ஒரு பக்கம் முடியுது, ஒரு பக்கம் தொடங்குது. அப்படிங்கும்போது இந்த முடியக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய தசாநாதன் அடுத்ததாக வேறொரு தசாநாதனாக தொடங்க இருக்கிறார். இங்க ஏற்கனவே ஒரு தசாநாதன் தொடங்கிவிட்டார். இந்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய தசாநாதன் இந்த ஜாதகத்திலே, ஆணினுடைய ஜாதகத்திலே அட்டமாதிபதியாக இருக்கிறாரா, அட்டமஸ்தானத்திலே நின்று தசை நடத்துகிறாரா? இந்த விதிகளை தான் இந்த தசா சந்திகள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முடிஞ்சு அடுத்த தசை வரப்போகுது. அந்த தசை ஏற்கனவே இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த தசை அட்டமாதிபதி தசை. அப்போ எந்த அளவுக்கு இந்த பாதிப்பை இவங்க உணராம இதை சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய தசா சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி மறுபடியும் நான் அடுத்தது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு வீடியோவை நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்றது என்னன்னா, வேதகன் அதாவது ஒரு தசாநாதனுக்கு ஒரு புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வேதகனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜாதகருக்கு சுக்கிரனுடைய தசையில குருனுடைய புத்தி நடக்கக்கூடிய காலம். திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த புத்தி, அந்த திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சே, அந்த புத்தியானது ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கு. அந்த புத்தி முடிந்து 2 மாதம் கழித்து அதே சுக்கிரனுடைய தசையில சனி புத்தி அப்படிங்கிறது ஆரம்பம் ஆகுது. நிச்சயதார்த்தம் செய்யும் போது சுக்கிர தசையில குரு புத்தி, கல்யாண காலம் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் சனி திசையில சுக்கிர திசையில சனி புத்தி. அப்போ சுக்கிரனுக்கு சனி வேதகன் அப்படின்னு வந்துடுறார். இப்ப சுக்கிரனுக்கு சனி வேதகனா இருக்கிறதுனால எதிர்மறையாக செயல்படுவார். வேதகன்னா இப்ப நம்ம வேதை அப்படின்னு திருமண பொருத்தம் பார்க்கும்போது, வேதை என்றால் தடுப்பவன், பிரிப்பவன், அச்சுறுத்துபவன், துன்பத்தை தருபவன், கலகத்தை ஏற்படுத்துபவன் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இந்த சுக்கிரனுடைய தசைக்கு சனி பகவான் வேதகன், தடுப்பவன், பிரச்சனைகளை உண்டு பண்ணுபவன், பிரிப்பவன். இதெல்லாம் எதிர்மறையான பலன்களை தரக்கூடியதுதான் வேதகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சுக்கிரனுடைய தசையில குரு புத்தியில நிச்சயதார்த்தமாகி சுக்கிரனுடைய தசையில சனி புத்தியில கல்யாணம் வச்சிருக்காங்க. ஆனா இத கவனிக்கல. சுக்கிர திசையில குரு புத்தி ஓடுற வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படி இப்படி அனுசரிச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சுக்கிர திசையில சனி புத்தி வந்துருச்சு. 1 மாசம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இந்த சனி புத்தி வந்த உடனே அந்த திருமண சம்பந்தப்பட்ட வேலைகள் எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்குதோ அப்படியே அத முடக்குது, பிரச்சனை பண்ணுது. சண்டை சச்சரவு, வாக்குவாதம், ஒற்றுமையின்மை, விவாதம் இப்படியே தொடர்ந்து நடந்து 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 குறைந்த காலத்திலேயே இனி இவர்களோடு நம்மளால் சம்மதம் வைத்துக் கொண்டால்
நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்று உணர்ந்து திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள். இதுதான் நடக்குது. அப்போ ஒரு தசாநாதனுக்கு வேதகனாக இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் திருமண காலத்தில் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். திருமண காலத்தில் வந்தால் அதை தள்ளி போடுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, பொருளாதாரம் எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும். ஏன்னா கௌரவம் அந்தஸ்தோட பொருளாதாரம் சேர்ந்து காலியாயிடும். அதனால் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு இது மாதிரி தான் நடந்துருச்சு. சுக்கிர திசையில குரு புத்தியில நிச்சயதார்த்தம் செஞ்சிட்டாங்க. 2 மாசம் தான். அடுத்தது இன்னொரு மாசத்துல கல்யாணம். அதற்கான வேகமான வேலை நடந்துகிட்டு இருக்கிறப்ப சுக்கிர திசையில சனி புத்தி வந்தது. எல்லாமே தடைப்பட்டு நின்று கல்யாணமே நின்று போச்சு. அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு சொல்வது இதுதான். எந்த ஒரு தசாநாதனுக்கும் எந்த ஒரு புத்திநாதனாக வேதகன் வருவானேயானால் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணித்தால் இது போன்ற பல திருமண சம்பந்தப்பட்ட மிக நுட்பமான இந்த தசாபுத்திகளுடைய சங்கதிகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய இன்னும் 64 விதிகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, உங்களுக்கு எந்த விதமான ஜோதிட சந்தேகங்கள் இருந்தாலும் அதை முற்றிலும் தெளிந்து நிறைவாக உங்கள் கருத்துக்களுக்கு உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.